Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்ம 8th class. இந்த கிளாஸில் வந்து ஓவர்லேப் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதில் 2 த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒன்று சரி த்ரெட் இல்லை சில்க் த்ரெட் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சில்க் த்ரெட் ப்ளூ கலரில் டபுள் ஸ்டாண்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்போவுமே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அதேமாரி கொடுத்துக்கிடுங்க. லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ நார்மலாக நம்ம எப்போவும் போடுற செயின் ஸ்டிச் தான் போடணும். ஆனால் இந்த ஓவர்லேப் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா எல்லா செயின் ஸ்டிச்சஸுமே ஒரே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். ஒரு குட்டியாகவும் இன்னொன்று பெருசாகவும் போட்டிங்கன்னா அந்த ஓவர்லேப் செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போடுங்க செயின் ஸ்டிச்சஸை. ஃபஸ்ட்டு போடும்போதே நம்ம கரெக்டாக எவ்வளோ தூரம் இழுத்து போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதேமாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ செயின் ஸ்டிச் போடும்போதும் கரெக்டாக ஈக்குவலான டிஸ்டன்ஸில் பொறுமையாக போடுங்க. போட போட உங்களுக்கே அதை நம்ம எந்த லென்த்து இழுக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். எண்ட் நாட்டுமே வரலன்னா அந்த மாதிரி நல்லா அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் எடுங்க, வரும். பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருந்தால் எண்ட் நாட்டும் நல்லா போட்டுட்டு ஒரு தடவை நல்லா இழுத்து பாருங்கள் நாட்டு விழுந்துருச்சான்னு. அகெயின் வந்து இப்போ செகண்ட் லேயர் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் சில்க் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்குமே நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் லூப் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் எடுக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தான் காமிச்சிருக்கேன். செயின் ஸ்டிச்சில் நடுவில் லூப் எடுங்க. பாருங்கள், சென்டரில் எடுத்தால் இதுக்கு தான் நம்ம வந்து ஈவனாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதில் போட்டிருக்கதை பார்த்தாலே தெரியும், டபுள் லேயராக அழகாக இருக்கும், லைட்டாக எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு. ப்ளூ எல்லோ அப்படின்னு அதாவது டிஃப்ரெண்ட் கலர் டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் போட்ட ஸ்டிச்சஸை பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம ஈக்குவலாக போட்டோன்னா நீட்டாக இருக்கும். நம்ம ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதில் இப்போ போடுற எல்லோ கலரில் போடுற செயின் ஸ்டிச் வந்து சென்டரில் போட்டு எல்லா இதுலேயுமே சென்டரில் பஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ ஈக்குவல் லென்த்தில் போட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணி இதுக்குமே நீங்கள் எண்ட் நாட் போட்டுருங்க. அடுத்து ஒரு ஷேப்லையும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். கர்வ், அதாவது இந்த மாதிரி கர்வ்லலாம் எப்படி போடணும், ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காமிச்சேன். இந்த மாதிரி கர்வில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் சரி த்ரெட் ஒரு லேயர் செயின் ஸ்டிச்சும் இன்னொரு லேயரில் வந்து சில்க் த்ரெட்டும் கொடுக்க போகிறேன். நான் வந்து காப்பர் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இது கர்வுங்கிறதுனால நம்ம ரொம்ப லென்த்தாகவும் போட முடியாது. ஸோ நீங்கள் போடுற சைஸ் வந்து ஈவனாக போடுங்க. கொஞ்சம் குட்டியாக போட்டால் தான் அந்த கர்வ் ஷேப்புமே உங்களுக்கு நல்லா வரும். குட்டியாக ஒரே ஈவனாக ஒரே லென்த்தில் போடுங்க செயின் ஸ்டிச்சை. பாருங்கள், இதே மாதிரி பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி கர்வ்லலாம் மேக்ஸிமம் போடும்போது கிளாத் வந்து இந்த அந்த கர்வ் உள்ளே வந்து குழி மாதிரி விழுது, சுருக்கம் விழுது, ஏன் அப்படின்னு தெரியலன்னா அது உங்களோட ஃப்ரேம் வந்து டைட்டாக இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடாதீங்க. நல்லா திரும்ப ஃப்ரேமை பிடிச்சி நல்லா கிளாத்தை நல்லா சுற்றி
அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் கிளாஸ் 1லேயே சொல்லியிருக்கேன். தெரியலனா ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்துட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா கிளாத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போடுங்க. சுருக்கமாக போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பே நல்லா இருக்காது பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இங்கேயுமே நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கர்வில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடுங்க. மெயினாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஓவர் லேப் செயின் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா எம்பூஸ்டாகவும் இருக்கும். இதெல்லாம் நெக்கில் பார்டருக்கு நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு லேயராகவும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டு அண்ட் அதுக்கடுத்து வந்து சில்க் த்ரெட்டு. இப்போ இதுக்கும் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அகெயின் அதில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் இந்த சரி த்ரெட்டுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதில் சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணணும். சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டரில் போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. சரி த்ரெட்டு நம்ம போட்டிருக்கோம், சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதில் சென்டரில் பஞ்ச் பண்ணி நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடணும். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நான் எப்படி சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு. எடுக்கும்போது அந்த நீடல் டிப்பில் வச்சு இழுக்காதீங்க. அப்படி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் பிசுறுகளும் அதே மாதிரி கட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பாருங்க இதில் இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பஞ்ச் பண்ணி நான் எடுக்கும்போது எப்படி டிப்பில் படாமல் கொஞ்சம் தள்ளி தான் இழுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு பிசுறு விழாது, கட் ஆகாது. அப்போ சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆயிரும், அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண வந்துட்டாலே நம்மளுக்கு அடுத்தடுத்த எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயினான ஒரே விஷயம் இந்த சில்க் த்ரெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இதை வச்சு அடுத்து வர எல்லா ஸ்டிச்சஸுமே சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் கஷ்டமாக இருக்குமோ, கற்றுக்கிட முடியாதோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அது ஈஸியாக போட வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். மெயினாக ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது வந்து பொறுமை தான். ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். வரலையே அப்படின்னு உடனே டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக போடுங்க. அந்த டைம் வரலனா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே நான் பெருசாக போடணும், பெரிய பெரிய டிசைனில் போடணும் அப்படின்ற மாதிரி எம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஷேப்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா டிசைன்லையுமே நீங்கள் போட பழகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எண்ட் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சரி த்ரெட்டில் நம்ம எண்ட் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் சில்க் த்ரெட்லையும் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட்டு ரொம்ப மெயினு, எண்ட் நாட் விழுந்திருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டபுள் கலராக இருக்கிறதுனால நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும், அழகாகவும் தெரியும். அதுலேயும் ஒரு சரி த்ரெட்டு அப்புறம் ஒரு சில்க் த்ரெட்டை வச்சு போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நெக்லக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் பாருங்கள் இதுவுமே டபுள் கலரில் தெரியும் போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஷேப்ஸில் ஏதாவது இமேஜஸ் ஷேப்ஸ்லாம் நம்ம நெக்கில் ட்ரை பண்ணும்போது இதை வந்து அதுக்கு அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா போட்டு பழகிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் என்னென்ன ஷேப்பில் போடணும், அந்த என்ன மாதிரி டிசைனில் போடணும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் இந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். போடுற டிசைன் எல்லாமே டிசைனாலும் சரி எந்த ஷேப்னாலுமே ரொம்ப சின்னதாக போடாதீங்க. கண்டிப்பாக அது அவுட்லுக் கரெக்டாக வராது. மீடியம் சைஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.